நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பட்டக்கானல். இவ்வளோ நாளா நீ ஒரு மலைப்பாம்பு கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுக்கு பசி எடுத்துச்சு, அது ஒண்ணு முடுங்காம விடாது. சிறப்பு. இன்னும் எத்தனை தலை உருள போதுன்னு தெரியல அந்த இடத்துக்காக. இந்த படத்தை பிதா புகழேந்தி அவர்கள் இயக்கி துருவன் மனோ அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, போதைப் பொருட்கள்னால யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு குடும்பத்தையும் இந்த நாட்டையும் கெடுக்குது அப்படின்னும், குடும்பத்துக்குள்ள உறவுகள் எந்த அளவுக்கு முரண்படுறாங்க அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் துருவன் மனோ அவர்கள், ஆர்கே சுரேஷ், கேபிஐ சரத், கபாலி விஸ்வா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு தொடக்கமே, இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எதெல்லாம் சந்தோஷமாக பார்க்குறாங்க, ஒரு ட்ரிப்பு போனால் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் எதுவாக இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்ச்சிகளாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு அப்பா, அவருக்கு ஒரு 3 மகன்கள். அந்த 3 மகன்களுமே அப்பா என்ன சொன்னாலும் அதை தட்டி கழிக்காமல் உடனே செஞ்சு முடிக்கிற மகன்களாக இருக்காங்க. முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் அப்பாக்கள் இதை படித்து காட்டு, நீ ஐஏஎஸ் ஆகு, டாக்டர் ஆகுன்னு சொன்னால் ஆகி காட்டுவாங்க. ஆனால் இப்போ காட்டுற தமிழ் சினிமாவில் எல்லா அப்பாக்களுமே அவனை கொண்டுட்டு வா, இவனை பழி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதையும் மகன்கள் தட்டி கழிக்காமல் உடனே செய்கிறாங்க அப்படின்றது தான் தமிழ் சினிமாவில் இப்போ ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். துருவன் மனோ அவர்களுடைய நடிப்பை பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாலும், நம்மளுடைய சிங்கர் மனோ இருக்காங்களே, அவங்களுடைய மகன் தான் இந்த துருவன் மனோ. துருவன் மனோ அவர்களுடைய நடிப்பை பார்க்கும்போது முதல் படம் அப்படின்றதுனால அவ்வளோ இந்த ஆக்டராக ஃபிட்டன் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சாமாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ அப்படின்னா யாராவது அவரை முறைச்சா கூட ஓங்கி அடிச்சுட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு அப்படி தான் போவாங்க. ஆனால் துருவன் மனோ இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணல. ஸோ நிறைய இடத்துல அடிவாங்கவும் செஞ்சார். அப்படிங்கும்போது ஒரு சாதாரண மனிதனை இவர் பிரதிபலிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்ததுங்க. அடுத்ததாக ஹீரோயினாக மீனாட்சி நடிச்சிருக்காங்க. எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டால் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அழகாக நிற்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மீனாட்சியும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த எமோஷன்ஸை கேரி பண்ண விதம், அது வெளிப்படுத்தின விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய இடத்துல இவங்க அழகாக வந்தாலுமே அவங்களுடைய நடிப்பும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய எமோஷ்னலாக லவ்வையும் ஆக்ஷனையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா படமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் எந்த இடத்துலலாம் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்லோ மோஷனில் படம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ பார்த்தா எப்படி ஸ்லோவாக போகும் அந்த மாதிரி இருந்தது. பட் நிறைய ஆக்டர்ஸ், நிறைய நமக்கு தெரிந்த முகங்கள் அதில் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த படம் ஏனோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கல. ஏன்னா அந்த மூவியோட டெம்ப்ளேட்டே எப்போவுமே ஒரு வில்லன் இருப்பாங்க, வில்லன் நல்லவங்களை பழி வாங்குவாங்க, அவங்க இவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பழகின விஷயங்களை அது ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நமக்கு எப்போவுமே நார்மலாக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டான படம்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கேபிஐ சரத் அவர்களை நம்ம நிறைய கமெடியனாக பார்த்துருக்குறோம். இந்த ஒரு படத்தில் இவர் சீரியஸாக பண்ணியிருக்காரு அப்படின்றது பயங்கர ஆச்சரியம் ஊட்டுது. வாவ், இவர் கூட இப்படி பண்ணுவாராப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆடுகளம் நரேனா இருக்கட்டும், ஃபாத்திமா பாபுவாக இருக்கட்டும், அவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வில்லனா ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய வில்லத்தனம் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, அவர் ஒரு டிரைவராக வேலை செய்ய போன இடத்துல தன்னுடைய முதலாளியை கொலை பண்ணிட்டு எப்படி அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்கிறதுக்காக, அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களை இன்னும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அந்த ஒரு கட்டத்தில் தான் அங்கே கொடைக்கானலில் வட்டக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பர்டிகுலராக இதை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஹீரோயினுக்கு சொந்தமான ஒரு இடமாகவும் இருக்குது. அதை கடைசியில் ஹீரோயின் வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ
அப்போ ஹீரோவும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இது நம்மளுடைய வில்லன் ஆர்கே சுரேஷ்க்கு தெரிய வருது. நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி மகனை கண்டிக்கும் போது மகன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஹீரோயினுக்கு அந்த நிலத்தை எப்படி மீட்டு கொடுக்குறாங்க, அதனால என்னென்ன விளைவுகள் வருது, ஆர்கே சுரேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு கோபத்துக்கு போகிறாங்க, ஆர்கே சுரேஷை பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எப்படி ஆர்கே சுரேஷ் அவர்களை பழி வாங்கினாங்க, அதாவது அந்த கதிரவன் கேரக்டரை எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆனால் இந்த கதை எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு சீனில் வர ஒரு சீனையும் லாஸ்ட்டு அந்த படத்தோட முடிவில் வர ஒரு சீனையும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி அது முடிவுக்கு வருது அப்படின்றது தான் அந்த கதையாக இருந்தது. நடுவில் அங்கங்கே காமெடியும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அது சில இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான பட் அங்கங்கே அழகான காதல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.